Goinda! 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 கேளாடா பாலகானே கேளாடா பாலகானே யாகுடியே தாயே குடிமா குடி தாயே அம்மா நீங்க போட்ட பூஜை எனக்கு ஏழு கிடையாதுடா பொங்கல் சாத்திர உப்பு உப்பு பாடிங்களா பொங்கல் சாத்திர உப்பு பொங்கல் சாத்திர உப்பு போடுனா இது என்ன தெய்வம் வந்து கேட்டீங்களா மீது என்ன தெய்வம் வந்து நான் தாடா முருகமத்தம்மா முருகமத்தம்மா சரி தாயே நாங்க போட்ட பூஜை டேய் நீங்க போட்ட பூஜை ஏழு கிடையாதுடா டேய் நல்லா அழுத்தி புடிடா டேய் ஆம்பளைங்க நான் புடிச்சுக்கீங்க கலருடா கலருடா பொம்பளைங்க புடிடா பொம்பளைங்க புடிடா பொம்பளைங்க புடிடா பொம்பளைங்க புடிடா ஆம்பளைங்க புடிடா ஏம்மா ஆம்பளைங்க புடிச்சா நீச்ச அடிங்கடா தாயே பொங்கல் சாத்திர உப்பு இல்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு குறையாமா டேய் ஆமாடா எனக்கு குறதான் கோயடா ஆடி மாசம் வந்தா யாரா கம்பெனி யாரா குடு ஆடி மாசம் வந்தா எனக்கு பூ ஊத்துவீங்கடா அதுல தங்கத்தை போடுவீங்க கையை ஊத்துவீங்க கை கூட கழுவ மாட்டேங்க அப்படியே நீ அக்கத்தை வைக்க உள்ள அதை நான் புடிச்சு புட்டி சீல புடிச்சுக்கிச்சு நான் மூக்க சதத்தை பார்க்கத்தான் இந்த உலக மக்களை காப்பாத்துத்தா அம்மா தாயே பூ வேணாமா வேற என்னமா வேணும் ஆடி மாசம் வந்தா பூ ஊத்தாதீங்க ஆட்டுக்கு பிரியாணி போடுங்க கோயில்கள் சூடு அசூடு கோயில்கள் சரிம்மா கோயில்கள் சூடு சரி டேய் எனக்கு உள்ள ரொம்ப மன கஷ்டமா இருக்கு இந்த ஆடி மாசம் வந்தா எனக்கு வந்து அலங்காரம் பண்ணி வீதி நிட்டுமாங்க அதுல வாயோ போக்கஸ கட்டிட்டீங்கடா போகல கட்டிட்டு எனக்கு கண்ணு தீஞ்சு போகுதுடா கண்ணு மூஞ்சி தீஞ்சு போகுது போக்கஸ கட்டாதீங்க அத கட்டிட்டீங்கன்னா தந்து பாகுல உண்டை வருதா கொரகட்டை வருதா படை வருதா கோழி கையா ஆட்டு கையா வயோட்டு கோப்பா கண்ணு பாலான்னு பார்த்தா கண்ணு தீஞ்சு போகுது இந்த போக்கஸ கட்டாதீங்கடா ஆமாடா சரிம்மா தாயே எனக்கு இன்னொரு கோடா ஆலயத்துல எங்க ஆலயம் எங்க அக்கா ஆலயம் அந்த ஆலயத்துல மூல சந்தில கொயா போட்டு விட்டீங்கடா அதுல அந்த தண்ணி தேங்கி போய் கொசு முக்கிதுடா வீதியில சுத்தி வரும் போது எனக்கு கொசு கடிக்குதுடா எனக்கு நைட் ஆச்சுன்னா கொசு வச்சு ஏற்றி வைங்கடா சரி தாயே அந்த உன்னதமா தேடிங்கிற தாயே என்னடா பாத்துக்கிறம்மா அழகா என் ஆளுத்த சுத்தம் பண்ணி விட அழகா நல்லா ஆயிடா நல்லா ஆயிடா இருமா நான் சொல்றது கேளுமா சொல்றா எங்க வீட்டுக்கு போயிட்டாலமா என்ன விட்டுட்டு என்னமா எங்கம்மா இருக்கிறா என்னது எங்க வீட்டை விட்டுட்டு போயிட்டாமா என் பொண்டாட்டியா போயிட்டாமா டேய் உன் பொண்டாட்டி எங்க போய்க்கான்னு என் சத்தி மகிமையில சொல்லேன்டா எப்படிமா ஈடா உன் மகிமையில சொல்லுமா தாயே நான் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி அழகா உன் பொண்டாட்டி எங்க போய்யா எங்க போய்க்கிறமா பக்கத்து வீட்டு கேம்பை பக்கத்து வீட்டுல கோபாலு அவனும் பொண்டாட்டியும் தீபித்துல 5ஆம் நம்பர் குட்டோல்ல இருக்காங்கடா ஆமாடா தீபத்தி போயிட்டு வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா லாட்ஜுக்கு போயாங்கடா டேய் நல்லா குழந்தையும் வந்து விட்டது இப்ப குறி சொல்ல போகிறது நன்மையை செய்திருந்தால் நன்மார்க்கமா சொல்லும் தீமையை செய்திருந்தால் தீமார்க்கமா சொல்லும் அதுக்கு தேவது மீது கோவப்படக்கூடாது சொல்லட்டுமா
ஏமா எங்க வீட்டு குலதெய்வா அந்த குலப்பெண் மேல வந்துருக்கா. என்ன மாதிரியா ஏமா உங்க கழுதை உங்க எங்க பேர்ல தானே வரணும். அண்ணம்மா பேர் எப்படி வரும் அந்த அம்மா பேர்ல வந்துருக்கா. அந்த அம்மா என்னமோ ஏதோ அம்மா ஏதோ இருக்குது அந்த அம்மா சொல்லட்டுமா அம்மா உன் பேர் பேர் உன் கணவன் துரியோதனன் ஓ அம்மையாரே உண்மையுடன் சொல்கிறேன் கேளாச்சு. ஒரு பெண்ணுக்கு பெண் பேரை சொல்லலாம் ஆமா. ஆனா மாமா பேரை சொல்றாளே எப்படி சொல்லாங்க சொல்ல நியாயம் போது விவகாரம் போது. ஆமா உலகத்தின் பேரரசர் எங்க வீட்டுக்கார். ஆமா அவரு 56 நாட்டுக்கு பேரரசர். உலகம் தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? ஆமா தெரியும் இல்லையா? ஆமா. இவளுக்கு தான் இது புதுசா சொல்றேன். என்ன இது ஒன்னும் அதிசயம் கிடையாது. இல்லக்கா ஒரு குறை சக்காத்தி சொல்லலாமா? இப்போ நாம குறிக்கிறாங்க. ஆமா. என் பேர் பெருதுருவா. ஆமா உலகத்துக்கே தெரியும். தெரியும். என் கணவர் பேர் உலகத்துக்கே தெரியும். ஆமா. என் தங்கை சுபத்திர அது உலகம் எல்லாம் தெரியும். இது ஒன்னும் அதிசயம் கிடையாதா? கிடையாது. வேற என்ன கேளுங்க போங்க. ஆகட்டும் சொல்லுங்க பாலா. சொல்றீ. இது அதிசயம் கிடையாது தான். ஆனா இன்னொரு அதிசயம் உங்களுக்கு தெரிஞ்ச அதிசயம் இந்த தேவனுக்கு தெரியும். சொல்லட்டுமா? உண்மை காலால் இப்போது வாய மூடுங்க. உண்மையா நீ போய் ஓரம் பண்ணுங்கண்ணா அவ போட்டு போட்டு மொத்திங்கிறா எங்களை. அப்படியா? அடிச்சது என்ன? இல்ல நான் பாருங்கள் அவன் அடிக்கிறத நான் பார்த்தா நான் சும்மா இருப்பேனா? ஒண்ணு வாங்கியிருந்தா தெரிஞ்சுக்கும். அவன் அடிக்கிறது பார்த்தா நான் சும்மா இருப்பேன்? சொல்லுவாங்களா? உண்மையாக இல்லை எனக்கு உண்மையான திருமணம் தான். உண்மையா நடக்கலையே ஓ அம்மையாரு போதையிட்டு சொல்கிறேன் கேளாச்சியார் என்றாலே என் மகனுக்கு திருமணம் ஆகாதது இந்த கொரச காலத்துக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தெரியும் ஏண்டி அக்கா நீ சொன்ன குறி போயின்னு போய் சொல்லி நான் சொல்றேங்க அடி கோதல்ல என்னம்மா நீ சொல்ற தப்பு. சரி உண்மைதான். என்னன்னா அது மட்டுமல்ல இன்னொரு சூழ்ச்சி பாலூடானே
சொல்லணும். ஆமா அவங்க பாம்பு விஷம் வச்சோம். ஆமா. இந்த உண்மை எப்படி தெரியும் அவளுக்கு? எப்படியா தெரியும் அவளுக்கு? எப்படி தெரியும் சொல்லு எப்படி பார்க்கலாம். தெரியும் சொல்லுங்க. ஐயோ என் கணவர் செஞ்ச தீர்மா உள்ளது ஒளிபடியா சொல்றாங்க. கேள்மா அந்த பாம்பு எடுத்துட்டு வந்து நான் தான். அப்படியா? பாம்பு நீயா எடுத்துட்டு வந்த எங்க கணவர் சென்றாரு வீரத்துல வீரத்துல சென்றவரு யார் என் கணவரு அவர் சென்றாரு பாயமட்டையை கொண்டு போனாரு பாம்பானது படம் எடுத்தது பாயமட்டை நீட்டினாரு பேரு ஊட்டியாவது நானமா கூட போயிருந்தேன். அப்படி போச்சுட்ட கொத்துன்னு அது எங்க எப்படி கொத்து எப்படி போச்சு? கொத்துன்னு போச்சு அப்படியே. வாயமட்டில வந்த உடனே அந்த விஷமானது வாயமட்டில இருந்தது எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணோம் முறுக்கி சாதத்துல விட்டோம் அதை கலந்து அப்படியே வாரி 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 வைக்கிறோம். வாய் வைக்கிறீங்க. நல்ல மனசோடு. ஏன் சக்காத்தி பத்ததுமோ நீங்க கம்பெனி முக்காது நீ சொல்லுமா. அதனால அவங்க வீட்டுக்காரர் பாம்பு சேர்த்து வந்தாரு. ஆமா சாதத்துல கலந்தாலியா நீ தானே? ஆமா நான் தான் கலந்தா. நாடு ஒரு பரிமாணம் நீ தானே? என்னமா அது உள்ளது உள்ளபடியா சொல்றாளே தப்பு நியாயமா? இது தப்புன்னு தானே சொல்லணும். ஆமா எங்களை தான் சம்பளம் வாங்குறேன். உனக்கு தாண்டா நான் அழகா உன்னை என்ன வாட்டமா குழந்தையில இருந்து நாய்க்கு வச்சு மிச்சம் தான் உனக்கு போட்டு காப்பாத்தீங்க என்னடா? ஆமா ஏமோ அந்த நாய் வந்து மிச்சத்தில் நீ துணி பிடிக்காம பிடிக்குதா? நாய்க்கு வச்சு மிச்சம் இல்லம்மா இல்லம்மா எடுக்க கொடுங்கம்மா. சரி போயிட்டு தப்பு ஏமா தப்புதாம்மா சொல்லு. நான் சொல்லுது என்ன போட்டு அடிக்கிறாங்க. நீ நான் தான் சொல்றேன். நீ சொன்னா குறி தப்புன்ற இப்ப மரியாதை கொடுப்பாங்க பாரு. போ நான் தான் சொல்லுவேன். எப்படி பணம் அடிக்கிறாங்கன்னா உண்மைதான் சொல்லிக்கணும். தப்புனா செக்காட்டு நின்று தான் ஒதுக்கிதான் வச்சுக்கிட்டான். அப்புறம் என்னன்னா மறுமறுவர் சுற்றி அந்த விஷதாதத்தை உண்டவர்கள் இறக்கவது என்று மறுமுறை என்ன செய்தி தெரியுமா? அதற்கு ஒரு அந்த அறைக்கு மாளிக்குள்ளே குடிப்புகிற செய்தி தீட்டு கொளுத்துறீங்களே எவனால விட்டு அது விழுந்த பாண்டவர்கள் இறந்தார்களா? அரக்கு மாளிகளே ஐவரும் அந்த குந்தமா தேவியும் வைத்து மல்லர்களை ஏவி தீ வைக்க சொன்னோம். அந்த சக்கால் தீ வந்து அதுல சாவுன்னு பார்த்தா இங்க இருந்து போனாலும் பேர் வாங்கி துண்ண பசங்க அவனுங்களை தூக்கி போட்டு இவங்க கொத்தி போட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆமா அது உண்மை எப்படி தெரியும்? சரியம்மா நீ சொன்ன குறி உண்மைதாண்டி. ஆமா மறுமறுவர் சுற்றி என்ன சுற்றி தெரியுமா? அடியா சொல்லுங்க. ஆமா இப்ப வீட்டு பத்தியா யாருடா கோணி கோணி போய் தீருமா? நான் இந்த அம்மா என்ன மேல் காலையில மச்சானுக்கு எத்திண்டா வாங்கி கொடுத்து மூச்சு வாங்குது. சரி அநியாய படையிலே ஐவர்களை கழித்து
ஆமா என்ன அது சொல்லுங்க. ஏய் ஓடு. அக்கா சொல்லுங்க. சூதாடணும். ஆமா ஐவர்களை கெளித்தோம். கைத்தோம் அநியாயமா காட்டுக்கு ஓட்டணும். ஓட்டணும். இது அநியாயம் ஆகும். நம்மளுக்கு நியாயமா போடுறது. ஆமா இதெல்லாம் வந்து என் கணவருக்காக வீட்டுக்காரர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார். ஆமா இது நீ சொன்ன குறி தப்பு நீ சொல்ற இப்ப போய் அப்படியா? சொல்லு சொல்லு. ஆடி தப்பாடி மனமூடிய தப்பாடி தப்பாடி அக்கா உன் பேச்சு கேட்டு நான் போனா அங்க எனக்கு கொடுத்தாக்கா. ஆமா சரி இன்னும் என்ன நடந்தது சொல்லு கேட்கலவா? சரி இதெல்லாம் நடந்து பிறகு பண்ண தூயில் அக்கா அவ சொல்றாள இவ்வளவு நேரமா சக்காலத்தியே உன் கணவர் இருந்தா ஆமா அதுக்கு தான் இப்ப நீங்க போயிட்டு நீ சொன்னதே தப்புன்னு நீங்க சொல்லுங்க. ஓகா ஆமா வாயில பெரியமோ என்ன பயமண்ணா சொல்லுங்க. சக்கால சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பெருமையா போ. வீரமா வீரமா போ. அந்த திரௌபதி என் மைத்துனர் தூயில் விழுந்தது உண்மைதான். உன் அக்கா அதுக்காக நீ தூக்கி சொல்லிக்கிட்டு வந்த துணி அடி மோசக்காரியே இதுக்காக உன்னை நான் அக்கானு வச்சுக்கிறோம். உள்ளது உள்ளபடியா அங்க போயிட்டு உண்மை சொல்லிட்டு வரியே நியாயமாடியே. இல்ல காரணம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டு பூவான காரியத்தை அந்த அம்மா பேர்ல வந்து இறங்கிட்டு இருக்கிறான். ஆமா நம்ம போய் சொல்ல கூடாது. அப்ப இவ்வளவு போயில கிடைக்கா எங்களுக்கு எல்லாம் பொறி உண்டு குத்துந்தாரா? ஏன்னா கொடுத்தாலும் என்ன இல்ல பெண்ணா நான் பாக்கலையே. சரி என்னடாரியே ஆண்டவர் இறந்து விட்டார் என்று பிறந்ததோர் கர்மகாரம் செய்த என்ன அதனால உங்க நாட்டுல என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? ஆண்டவர் எப்படி இருக்காரு தெரியுமா? மார்க்கண்ட
என்னது குமரமே குமரியும் தான் ஒன்னும் வேற குமர் போறியா பாண்டவர் இறந்து விட்டார் என்று சொல்றது ஒரு கர்மகாரி செய்யுங்க. பாண்டவர் இருக்கிறார் உயிரோடு தான் இருக்கிறார். ஓட்டி வைத்தது 12 வனவாசமாக அந்த 11 வருஷம் காலத்தில் காலத்தை கழித்தது 11 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு நாட்டுக்கு வருவாங்க. நாட்டுக்கு வந்து கணவன்மார் பார்த்து நாடு கேட்பாங்க. நாடு கொடுக்க மறுத்தா பாண்டவர் 5 கிடைச்சார். ஆமா கணவர் துரியோதனன் தம்பிமார்கள் 99 100 பேரையும் 5 பேர் அடிச்சு கொண்டுடுவாங்க. கொண்டுட்டு 100 பேர் இறந்த பிறகு அம்மா 100 பேர் அவங்க இறந்த பிறகு 100 பேருக்கு 100 மணி இருக்கிறீங்கல்ல. ஆமா துரியோதனன் சாவு பார்த்தோம், தம்பிமார் சாவு பார்த்தோம். உண்மை அவங்க சாவு போறாங்க, நீங்க தாலி அறுக்க போறீங்க. அவங்க சாவு போறாங்க, பட்டி முடிங்க, தாலி அறுக்க போறீங்க. அதாவது ஒரு வருடம் 6 மாத காலம் சென்றா பாண்டவர் வர போறாங்களா? வீட்டுக்கு உன் கணவன் 10 பேர் அடிச்சு மடிக்கிறது உண்மைதானா? நம்ம வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு உண்மைதானா? தாலிலாம் அறக்க போறது உண்மைதானா? யாருன்னா கூலி குத்தா தாலி அறுத்துக்குவாங்க. யாருன்னா கூலி குத்து தாலி அறுப்பாங்களா? யாரு அறுப்பாங்க சொல்லுவாங்களா? பாண்டவர் வருவதோ உங்களை நாடி வருவதோ இறப்பதோ பிறகு ஆனா கேட்டதுக்கு குறிக்கிறது கூலி கொடுங்க. கூலியே கூலி கேட்குறா. யாரா கூலி கொடுத்து தாலி அறுப்பாங்களா? சொன்ன முடிஞ்சு கூலி கொடுப்பா. எங்க மாமியார் இருக்கா ஒருத்தி, எங்க மாமியார் இருக்காங்க, அவங்களை கேட்டு அவங்க கொடுப்பாங்க எங்களோட தாராளமா. மாமி ஏக்கம்மா கடை நம்ம வாங்க மாதிரி அதுவும் வாங்கணும். சரி என்ன சொல்றது? முடிக்க முடியாதா? ஒரு அடி அந்த அக்கா வச்சு பாரு, ஒரே ஒரு அடி. கூலி தாண்டி வேணும், என் காவலாளி கூட்டு தாண்டி
பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அவனுக்கு வந்து கேள்வி என்ன, ஈண்டா ஈ என்ன, இந்த முகாரிகளுக்கு வந்து கேள்வி என்ன, ஏன்னா ஏ என்ன, இந்த பொடிக்காரங்க கேள்வி என்ன. ஜாதி எந்த லெவல்ல புடிச்சு அடிக்குது அவள் வந்து எழுத்த வாங்க மாட்டேங்கிறாங்க. சொல்லட்டமா? அந்த கதை கேள்வி குளத்துக்கு நீ கேளுங்க என்ன சொல்லக்கூடாது. ஆமா நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது கேட்டு அவன் வீரனா தெரியுமா, அவன் தீரனா தெரியுமா, அவன் நட அழகு தெரியுமா? போடி இந்த பூமியில் யார் ஆண்டவன் யாரடி போனால் போடி ஏ போடி ஏ போடி ஏ போடி யார போடி ராணி அம்மா முன்னுக்கு சொல்ல மாட்டேன். ராணி அம்மாவா? ராணி அம்மாமா ஏண்டா இவ்வளவு நேரம் எங்களை அச்சு வாயில போட்டுனாலே எங்க போயிருந்த நீ கூலி கேக்குறாளே எப்படி கேட்கலாம் போனா முக்க போட்டு உள்ள உக்காந்துக்கினே பொண்ணை போட்டுதான் இல்லையா பொண்ண பண்ணமா இல்லையா? குறி கேட்டவங்க இவனுங்க. ஆமா. ஆனா பிழைக்க வழிமாறு கூலி கேட்டா மாமியாரை கேட்டு கொடுங்கன்றாங்க. பரவாயில்ல, பேரரச மணிவா இருந்தாலும் மாமியார் கேட்டு கொடுங்க நல்ல விஷயம் தான். தப்பு இல்லையா? ஒண்ணு வீட்டுக்கு அடங்காது, ஊருக்கு அடங்காது, மாமியாருக்கு அடங்காது, கட்டின வீட்டுக்காரங்க அடங்காது, வந்த சொந்த பந்தம் அடங்காது. அது பேசத்தான் பேச்சு, அது குலைக்கிறது தான் குறைச்சி. ஆமா, அது நம்ம பேச்சு வாங்காது. அது மாதிரி ஊருக்கு அடங்காது, வீட்டுக்கு அடங்காது. இவனுக்கு இல்லாத மாமியார் கேட்டு கூலி கொடுக்குறாங்க. ரொம்ப விஷயம், நல்ல விஷயம். உனக்கு அவளுக்கு வந்து நல்லவங்களா கட்டவங்களா தெரியுமா தெரியாதா? சென்னையா எடுத்து வந்து விட்டேன். மிச்சம் இருக்கிற மொத்தம் மாமியார் மொத்தம் கை போய்
ஆமா ஒப்பேடி செட்டு வர்றது போனீங்க ஆமா. இப்படி அழுதுட்டு வர்றீங்களே என்ன சமாச்சாரம் மாமியே தாலி குலசேகரியே அதாவது 100 பேரும் நீங்க 100 பேரும் வீட்டுல சும்மா இருக்கணுமே. ஆமா இந்த பாண்டவர் ஒரு பக்கம் செத்துட்டான்றாங்க, உண்மை. ஒரு பக்கம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று ஆமா. தெரிவித்தார்கள். ஆகையால் ஏய். குரமாது என்று சென்றான். குறமாது ஒருத்தி வந்தாள வந்தா. சரி அவன் என்னென்ன வேலை செய்யணும் கேட்டா குறி சொல்லுவேன், பச்சை குத்துவேன் அப்படின்னு சொன்னா பல வித தொழில் செய்வாளாம். சரி. அதெல்லாம் பரவாயில்ல, ஏய். குறி கேட்கலாம் பாண்டவர் உயிரோடு இருக்கிறார்களா அல்லது மாண்டு விட்டார்களா என்று குறி கேட்கலான்னு கேட்டோம். ஏய். அதை குறித்து சொன்னா என்ன சொன்ன? பாண்டவர் சாகலியா இன்னும் ஆண்டு 6 மாத காலம் சென்ற பிறகு என்ன பிறகு? வருவார்களாம். என் கணவர் எங்க மச்சனம் காண மொத்த பேரி காலி சாகடிச்சுட்டு ஏய். எந்த ஆளு அவதாலி எல்லாம் மாமி ஏண்டி உங்களை சும்மா இருந்த குரத்திய கூப்பிட சொன்னது யாரு? அவளை வச்சு குறி கேட்க சொன்னது யாரு? தாடி அறுப்பான்னு சொன்னது யாரு? அதை கேட்டு நீங்க சொல்றது நீங்க ஏய் எல்லாம் என் அக்கா தான் மாமி. ஏண்டி கூட நீ வரல அடியாண்டி மாட்டு வரீங்க. என்ன சும்மாவே இருக்க மாட்டீங்களா? என் மகனானும் காலங்கள் சென்றால் பாண்டவன் இறந்தாரா உயிரோட இருக்கிறான் தேடிக்கொண்டு போயிருக்கான். உண்மைதான். அப்படி பலர் பலருமாக சொன்னாலும் என் மகனானவன் வருவான், கர்ம காரியம் செய்வது நிச்சயம். ஆமா. அதனால சொன்னாலே குறைத்தி அவ என்ன கேட்டா உங்களை என்னடா கூலி சொல்றது கூலி கேட்டா கூலி கொடுத்தீங்களா? காலி கொடுத்து கூலியா இருப்பாங்களா? என்னமா எப்படி கொடுப்போம் நாங்க? கூலி கொடுத்தீங்களா நீங்க? எப்படி கொடுப்போம்? ஏதோ கொடுப்போம். அதுதானே, என்ன கொடுப்போம்? கொடுத்துருப்போம். ஏய், நீ இல்லன்னா நீதான் பொல்லாதாட்டா அப்படியே ஏய், ஏய், ஏய். நான் எப்படி உனக்காக கொடுக்குறது? இவன் சின்னதா இருக்கிறான். சின்ன சிறுசா ஏன் சாராத இருக்கிற? ஏய். நீ செத்தா தான் அந்த பேருக்கு சாய்தானே இந்த சாய் வாங்கி சொரிக்கலன்னு அடைஞ்சின்னு இருக்கிறீங்க. அதான் இந்திய பேர் சேவை சேர்த்து சரி சொல்லி மாமியே, ஏய். அந்த குரத்தியே சரி உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்கா. நான் எதுல பார்த்து சொல்லுங்க. என் மாமியாரத்தை கேட்டு கூலி வாங்கிட்டு சொல்லிருக்கீங்க. ஆமா. சரி நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தா பாத்துக்கலாம். அவ வரட்டும். அவளை நான் கேட்கிறேன். நீ போய் வா. அடிக்காம எங்க வச்சு போயிட்டு வாங்க, நான் பாக்குறேன். பாக்கலாம். என் மருமகளுக்கு குறிமுறைக்க குறைத்தி கூட்டு வந்தது யாரு? நீதானே? ஏண்டா சும்மா என்ன சொல்லுவாங்க? சும்மா எடுத்து விட்டு குறைந்து குறைந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சும்மா இருக்க வம்பு வச்சுட்டு இருக்கிறேன். என்ன நடக்குமா தெரியல. குறைச்சி வருவான்னு சொன்னியே, எங்க இருக்கிறா? கூட்டு வா. ஓடு. எங்க பெரிய ராணியம்மா உன்னை இட்டாரம் பண்ணி உத்தரவு எனக்கு என்ன ராணியம்மா சின்ன ராணியம்மா அடிச்சு போட்டு அடிச்சிட்டியா? அவங்க அவதுல போய் அங்க போய் சொல்ல. அவங்க இட்டா சொன்னாங்க. வா போலாம். என்ன வம்பா போச்சு வந்த கொம்படன்னு சொன்னா தப்பில்ல. என்ன கொரமாமி கொரமாமினா முன்னமுள்ள குயில வச்சிட்டா. டேய் குயில வச்சிட்டா. அட பகல் எப்படி கேக்கலாம்? டேய் டேய் அவ கொரமாமின்னு சொல்றேன். நீ குறிகான வச்சிருந்தேன்னு கேக்குறனால டேய் மகாராணி குறிகான வச்சிக்கறா உனக்கு. இரு கேக்குறா. டேய் டேய் கொயப்பெண்ணே. கொயப்பெண்ணா. எங்க பாட்டி என்ன கேள்வி கேட்டா? பாட்டு நிக்குது. எந்த கேள்வி? டேய் என்ன கேள்வி கேட்டா எங்க பாட்டியா? என்ன கேள்வி கேட்டு சொல்லு. யார் எந்த கேள்வி போய் நம்ம கேட்டோம்? எங்க பாட்டியை பார்த்து கொரமாமி கேட்டியாமா? உனக்கு அதுக்கு சந்தேகம்? ஆமா. உனக்கு அது எங்க பாட்டி வந்து கொரலாம் வச்சு இல்ல
மானாவதி குறிகாரன் வச்சுக்காங்க. மானாவதி குறிகாரன். ஆமா. ஏண்டா உலகத்திலேயே மானாவதி குறிகாரன் தான் ஒத்தி பறிக்க குறிகாரன். அதனால மகன் அறிகிறாங்க. அங்கதான் அறிகிறாங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? எங்க ஜாதியில எங்க குற ஜாதியில மூக்கு முடியுமா ஐயா நல்லா அழகா இவங்க மாதிரி எங்க மாமியார் இவங்கள மாதிரி இருப்பாங்க. பரவாயில்லையா? அதனால இவங்கள பார்த்த உடனே பரமாமி குமரமாமி 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 குமரமாமின்னு சொன்னேன். சரி சரி அப்புறம் நல்லா புறாத்தி வணங்கிட்டு நம்ம சொல்லி அப்படி மாமி மாமின்னா எனக்கு சந்தேகம் வருது இல்ல. தானியம்மா வச்சா பெரிய தானியம்மா வச்சா சொல்லுங்க. நீ என் மருமகளுக்கு குறி வச்சாய ஏதோ யாரு வந்து சொல்லி முடிச்சு சரி நமக்கு தெரியாது. என்ன அப்படி என்ன பண்ணோம்? நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் திருமணம் எப்படி ஆனது அப்படின்றத சொல்றீங்க. உண்மையா இல்ல நான் தெரியும் சொல்லணும். உண்மையை சொன்னா குடிக்கிறேன். அவருக்கு மகளாக பிறந்து உன் பெயர்? என் பெயர் சித்தாயம்பு காந்தாய். சித்தப்பு காந்தாய் எல்லாம் வந்து காந்தாரி காந்தாரி பொதுவா சொல்றாங்க. சித்தாயம்பு காந்தாய் உன் பெயர் அல்லவா? ஆமா. உனக்கு நீ பிறந்த உடனே உன் எதிர்காலத்தை கணிக்கிறாங்க. எதிர்காலத்தை ஜோதிடத்திலே கணிக்கிறார் என்ற தந்தை. ஒரு பெண்ணோ பிள்ளையோ பிறகுது. ஆமா. பெற்றவங்க என்ன செய்வாங்க? குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரம், அதை ஒரு ஐயரை பார்த்து ஜாதகத்தை எழுதி வைப்போம் அப்படின்னு எழுதுவோம். அதனால தான் இந்த அம்மா பிறந்த உடனே எதிர்காலத்தை கணித்து வைக்கிறாங்க. கணித்து வைக்கிறாங்கன்னா குறித்து வைக்கிறாங்க. அப்படி குறிக்கிற நேரத்திலே அந்த ஜோதியர் என்ன சொன்னா தெரியுமா? 10 வய முதல் கணவர் இறந்து விடுவார் என்று சொல்லிட்டாங்க. இறந்து விடுவார் ஜோதிடர் சொல்லு. சொன்ன உடனே இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யணும்னா முதல் கணவர் இறந்து விட்டான்னு சொன்னா என்ன நடக்கும்? ஐயோ நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல ஆடவனா பார்த்து அபசகனம் ஏற்பட்டு விட்டது. பெண்ணால் பிறந்த பெண்ணுக்கு முதல் கணவனையா இறந்து விடுவார் என்று ஜோதிடர் சொல்கிறாரு. இதனால நம்ம குழந்தைக்கு என்ன கஷ்டம் வருமோன்னு எங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. வருத்தப்படுறாரு. அதனால அதுக்கு பரிகாரம் அதுக்கு பரிகாரம் என்ன செய்ய தெரியுமா? பரிகாரம் என்னவென்று கேட்க ஆட்டுக்கடாயெல்லாம் தாலி கட்டி பாத்துக்கிறீங்களா? இந்த அம்மாவை கட்டி மகாபாரதத்துல வாத்தியாருங்க ஒவ்வொரு கருத்து எழுதிருக்கிறாங்க. அவன் படித்த ஸ்ரீமானா கூட இருக்கட்டும், எப்பேற்பட்ட படிப்பாளர் உயர்ந்த படிப்பா கூட இருக்கட்டும், மகாபாரதத்துல ஒரு கேள்வி கேட்டோம்னா சொல்ல முடியாது.
நமக்கு ஆசிரியராக இருந்தால் அவர் போய் கேள்வி கேட்டணும் சொல்ல மாட்டாங்க. ஆட்டுக்காடா தாலி கட்டுமா இதை பார்த்துக்கிறீங்களா? ஆனா இந்த அம்மா வகையில நடந்துருக்குது. எப்படி தெரியுமா? முன்காலில் மாங்கலியத்தை கட்டிட்டாங்க. ஆட்டுக்காடா முன்காலில, செம்பளி ஆட்டுக்காடா அது காலில் முன்காலில் அப்படி முன்கால தாலி கட்டிட்டாங்க. இந்த அம்மா மனக்கோலத்துடன் அமர வைத்தாலும் மனமேடியில என்ன செய்தாங்க? அதான் ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. ராஜா வந்து தந்திரமா பண்ணுவாண்டா அப்படின்னு. ராஜதந்திரத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க? இந்த அம்மா மனக்கோலத்துடன் மனவேரில் உட்கார வச்சாங்க. ஆட்டுக்கடாவை முன்னிறுத்தி முன்காலில் தாலி கட்டினாங்க. பின்பக்கமா ஆட்டுக்கடை தட்டினாங்க. இந்த காலை எட்டி வச்சுட்ட, காலை எட்டி வச்சோன்னு ஒதுன்னு என்ன பண்ணுச்சு? இந்த மாங்கலி போய் இந்த அம்மா மடி மேலே விழுந்து போச்சு. ஆட்டுக்கடை செத்துருச்சு. மாங்கல்யம் மடி மேலே விழுந்த உடனே ஆட்டுக்கடை செத்து போனோன்னா அப்போ இந்த அம்மாவுக்கு முதல் கணவர் யாரு? ஆட்டுக்கடா. இந்த அம்மாவுக்கு முதல் கணவர் யாரு? ஆட்டுக்கடா. அப்போ பெண் கேட்டு வந்தவர் திருவிழாட்டு மாதிரி 2 அந்தகனா கண்ணு தெரியாது. அப்போ பெண் கேட்டு வந்தார். இந்த ரகசியத்தை சொன்னார். ரகசியம் சொல்லிய பிறகு ஆட்டுக்கடா நிறுத்தி தாலி கட்டினாங்க. ஆட்டுக்கடா செத்த உடனே அந்த தாலி எடுத்து இந்த அம்மா கழுத்தில் சூடினார் திருவிழாட்டுதர். அப்போ முதல் கணவர் யாரு? இரண்டாவது கணவர் திருவிழாட்டுதர். அப்படி திருவிழாட்டு இந்த அம்மாவை திருமணம் செய்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? பிள்ளை இல்ல குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆகி இந்த அம்மா எவ்வளோ நாளைக்கு சும்மா இருப்பாங்க? காமம் அதிகமாகி போச்சு. காமம் அதிகமானவங்க சும்மா இருந்தாங்களா? சும்மா இல்லை. இவங்க கோட்டை பின்னாடி ஒரு பெரிய பலாமரம், அங்கே இடி இடிக்க மின்னல் வலிக்க அந்த இடியும் மின்னலும் பார்த்து பலாமரத்தை போய் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி நின்னாங்க. அந்த பலாமரம் யாரு? வேர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் ரிஷி. அவர் ஒரு சாபத்தால் பலாமரமா நின்றார். ரொம்ப காலமாகிறார். இந்த அம்மா கரம்படவும் அவருக்கு சாபம் விலகவும் இந்த அம்மா காமத்தில் இருக்கவும் அவர் முனிவராக ரொம்ப நாளாக இருந்தார். இந்த அம்மா அழகை பார்த்தாரு. இந்த அம்மா காமத்துக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா கரை அவர் மேலே பட, அவர் கரை இந்த அம்மா மேலே பட அவர் புணர்ச்சி செய்தார். புணர்ச்சி செய்தால் இந்த அம்மாவை சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே கர்ப்பம் தங்கி போச்சு. அவர் முனிவராச்சே, கர்ப்பம் தங்கி போச்சு. அந்த நேரத்தில் குந்தமாதேவி கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்க பிள்ளை பத்தின உடனே என்ன, இந்த அம்மா பொதுவாக வந்து ஒரு குழந்தை பெற்றுனா 10 மாதம் வேணும். இந்த அம்மா வந்து 36 மாத காலம் 36 மாத காலம் இந்த அம்மா கர்ப்பம். 36 மாதம் எத்தனை வருஷங்கண்ணே? 36 மாதமா 3 வருஷமா இந்த அம்மா கர்ப்பமாகறாங்க. அப்படி இருக்கலாமா? கர்ப்பமா இருந்த உடனே நம்ம வயிற்றுல இருப்பது பேயோ பிசாசோ தெரியலையே, நம்ம என்ன பண்றதுன்னு இவங்க என்ன செய்தாங்க? குந்தமாதேவி குழந்தை பெற்ற உடனே மோதி நாதும் நமக்கு 101 குழந்தை பிறந்தது. 101 குழந்தை எப்படி பிறந்தது? 10 மாதம் சென்று பிறந்ததுன்னா 101 குழந்தைக்கு 4 ஆகும். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா வருஷம் ஒரு பெண்களுக்கு ஒரு 2 வருஷம் தான் இடைவேளை இருக்கும். இந்த அம்மா எப்படி பத்துக்கினாங்க தெரியுமா? கர்ப்பத்தில் பத்துக்கினாங்க. சுமந்தது கர்ப்பம் தான், இல்லைன்னு சொல்ல.
அந்த வீட்டுக்கார புள்ள பத்துக்கிறாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரி கோழிகள் எடுத்து வச்சுக்கினாங்களாம். இந்த அம்மாவை வந்த பழமொழி தான் அது. அந்த பழமொழியை பெண்கள் மாத்திட்டாங்க. ஏண்டிய என்னை பார்த்து ஏடி வேவாது கல் எடுத்து நோவாது இடிச்சுக்கிறேன் அப்படி இல்லை. அந்த வீட்டுக்காரி பிள்ளை பெற்றுக்கிறான்னு பக்கத்து வீட்டுக்காரி கோழிகள் எடுத்து வச்சுக்கினாலாம். இது பழமொழி அப்படிதான். என்ன செய்தாங்க? குந்தமாதேவி குழந்தை பார்த்த உடனே கல் எடுத்து இந்த கர்ப்பத்து மாதிரி இடிச்சாங்க பாரு. கர்ப்பம் உடைந்தது, உதரமா சாயுது. இந்த அம்மாவுக்கு நீச்சவாட தாங்கலை, அப்படியே அழைத்து கோழி மாதிரி உக்காந்துங்கிறாங்க. அவ்வழியாக ஆதிரிசி என்று சொல்லக்கூடிய தவ முனிவர், முனிவரால் தான் 101 குழந்தை இந்த அம்மாவுக்கு. அந்த தவ முனிவர் ஞானத்தால் அறிந்தார், இந்த காந்தாரிக்கு மக்களை பெற்ற மகராசியாக வாழணும், பேரரசனுக்கு பிள்ளை இல்லாத போயிடு போதுன்னு 100 மண்பாண்டம் வர வைத்தார். மண்பாண்டம் பல்லா 100 மண்பாண்டம் வர வைத்தார். அந்த 100 மண்பாண்டத்திலையும் இந்த அம்மா கர்ப்பத்தை இடிச்சாங்க பார். அதில் வந்து உதிரத்தாளி எள்ளி போட்டாங்க. போட்ட உடனே 100 மண்பாண்டத்தை நிரப்பினார். அந்த 100 மண்பாண்டத்தில் பிறந்தது 100 பிள்ளை. மிச்சம் இருக்கிற உதிரத்தை சேர்த்து வாரி அணைத்து ஒரு தங்க குடத்துல போட்டார். அதில் பிறந்தது ஒரு பெண்ணு. இப்படி தான் பிறந்தது. எல்லாம் கற்றாவில் பிறந்தது தான் இருக்கும், வயிற்றுலேருந்து பிறக்கல. அதனால தான் புத்தி அது கம்மி. 100 மண்பாண்டத்தில் பிறந்தது 100 பிள்ளை, ஒரு தங்க குடத்தில் பிறந்தது ஒரு பெண்ணு, ஆக மொத்தம் 101. உண்மைதானே? சொன்னது அனைத்து உண்மைதான். ஆமா, நீ சொல்லிக் கொண்டது அனைத்து உண்மை. கோழி வேணுமா உனக்கு? அம்மா பிள்ளைகளும் இது யாரும் சொல்லிட்டு வந்தா தப்பே இல்லை. இப்ப சொன்னிய ஒரு வார்த்தை, டேய் என்னம்மா சொல்லுமா. ஏண்டா இத்தனை நேரமா சொல்லிக் கொண்டு வந்தால் என் வாழ்க்கையின் விவரத்தை அனைத்து உண்மையாக இருந்தது. இப்ப சொன்னால ஒரு வார்த்தை கேட்டியா? என்ன வார்த்தைமா? 100 பிள்ளைகளும் 5 நாள் மால் வாங்கன்னு சொல்ற. அம்மா தாயாதி பாண்டவர்கள் வனம் ஓட்டிட்டீங்க. அவங்க 11 வருஷம் முடிஞ்சு போச்சு. சரி, இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு நாட்டுக்கு வருவாங்க. உன் பிள்ளைங்களை பார்த்து நாடு கேட்பாங்க. நாடு கொடுக்க மறுத்த 100 பேர் கரெக்டா உன் பிள்ளைங்க 100 பேர் சாக போறாங்க. 100 மறு தாலி இறக்க போறாங்க. தாலி இறக்கிறதோ அவங்க சாகிறதோ அது உங்க பங்காளி பிரச்சனை. சரி, எனக்கு சேர வேண்டியது கூலி, அதை கொடுத்துட்டு நான் போறேன். யாராவது கூலி கொடுத்துட்டு தாலி அறுத்துக்குவாங்களா? நான் பெரியமா துவங்காத. கூலி கொடுத்துட்டு யாராவது தாலி அறுத்துவாங்களா சொல்லு, செய்வாங்களா வேலையை? ஏண்டி அம்மா நீ கேட்கறது நல்லா இருக்குதா? இது சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு? இது ரொம்ப பொன்மேடி சொல்றீங்க. கூலி கொடுத்துட்டாருன்னா தாலியா இருப்பாங்களா? கூலி கொடுத்து தாலியா இருப்பாங்களா? ஆமா, ஒரு கணவர் மாண்டுறாரு, கூலி கொடுக்காத சங்கரன் தாலியா இருக்க வரான். உங்களை தான் கேட்கறேன், ஏன்டி பயமொழி அர்த்தம் பண்றீங்க? ஏய் சரி, நீ சொன்ன குறி அனைத்து உண்மை. உண்மை. கூலி கேட்கிறேன், கூலி கேட்டா நான் கொடுக்கலாம். கூலி கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை என்கிட்ட இல்லை. ஏன்னா கூலி கொடுக்குற தகுதி என்கிட்ட இல்லை. அரசால் தான் என் பிள்ளை, அவன் தான் மகாராஜா. அவன் சொன்னாதான் நான் கூலியே கொடுக்க முடியும். அப்ப நீ என்னால் முடியாது. அதனால என் பிள்ளை கேட்டு மனைவி நீ எடி பாருங்க. நான் பொறுப்பு வடிவேலா எத்தனை மணி நேரமா காத்திருந்ததை சொல்லலான்னு என் பிள்ளை கேட்டு கொடுக்கிறேன்னு சொல்றேன். மகாராஜா அவன் வார்த்தையை தவிர நான் கூலி கொடுக்க முடியாது. அதனால என் பிள்ளை கேட்டு கொடுக்கிறேன். வா போகலாம். இந்த அம்மா எனக்கு செய்த கொடுமை எல்லா பெண்களும் தெரியும். பார்த்த அன்னைக்கு புரியல நீங்க என்ன செய்தாங்கன்னு. என்ன செய்தாங்க பார்த்தமா?
மாமியார் இவங்க ஆமா வயசுல பெரியவங்க சரிதான். மாமியார் வந்து ஆ. தாய்க்கு சமானம். தாய்க்கு சமானம் 20 வருஷம் ஒரு பெண்ணை வளர்க்குறாங்க. வளர்க்குறாங்க. ஆனா ஆனால் 60 வருஷம் 70 வருஷம் மாமியார் இடத்துல தான் வாழணும். ஆமா அப்ப யாரு பெரியவங்க? அதனால தான் மாமியார் பெற்ற தாய்க்கு சமானம். ஆ மருமகள் ஆமா ஒரு பெண்ணு அதே மாதிரி ஒரு பெண்ணை நம்ம வளர்க்குறோம். வளர்க்குறோம். மறு வீட்டுல கொடுத்துடுறோம். ஆமா மறு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா பெண்ணு ஆ. மருமகளும் நமக்கு ஒரு பெண்ணு மாதிரி தான். ஆமா சில இடத்துல வந்து மாமியார் மருமக ஒற்றுமை வாழறாங்க. சில இடத்துல வர புண்ணுவதி சரியில்லைன்னா 3ஆம் மாசமே தனியா போடுறாங்க. ஆமா இது அவங்க பழக்கமாகி போச்சு. பழகம் பழகம். என்னை எட்டி உதைத்தார்கள். ஆ சிகைப்பிடித்து இழுத்து வரும்போது எட்டி உதைத்து தள்ளனாங்க. தள்ளாங்க கீழே. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆ நான் அக்னியில் பிறந்தவள். ஆ நானே முறை தவறாமல் நடந்தால் நடந்தால் தப்பு தானே? தப்பு தான். பெருந்திருவாளை சகந்தலாவை ஏன் அடிச்சேன்? ஏன் அவங்க என்னோட சின்னவங்க. உன்னோட சின்னவங்க அவங்க தப்பு செய்யறாங்க அடிச்சேன். தப்பு செய்ய அடிச்சு வயசுல பெரியவங்க. பெரியவங்க அடிக்கூடாது. பேரரசு என் மாமனார் திருவிழாட்டு தான். ஆமா சிற்றரசு போல தான் தெரியாது. ஆ ஆனா பேரரச மணி அடிச்சுட்டாங்க குறத்தியம்மான்னு நினைக்கிறாங்க. அப்ப நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களை அடிக்கக்கூடாது. மரும குணத்து ஒரு பக்க வீடு, ஆ மாமியார் குணத்து ஒரு பக்க வீடு. பக்கம் விட்டு அவனு என்ன 56 தேசத்தாள கூடியவர். ஆ யாரு? துரியோதன மகாராஜா. துரியோதன மகாராஜா. ஆ ரத்ன புருஷன் தான் மாமியார் அம்மா கிட்டையும் பொண்டாட்டி கிட்டையும் லோலு போடுறான். ஆம்பளைக்கு இருக்கிற கஷ்டம் பொம்பளைக்கு கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எங்க போராட்டம் ஏன்னா ஒரு ஆடவன் உழைப்புக்கு போய் வந்தா வருஷம் இல்லாத இருக்கணும். முதல்லயே உட்காந்துரும் அம்மா. அது இல்லாத பொல்லாத சொல்லும். உள்ள போன உடனே இது இல்லாதலாம் கண்ணீர் விடும். ஆமா அம்மாவும் பேசக்கூடாது, பொண்டாட்டிக்கும் பேசக்கூடாது. பேசக்கூடாது. சொல்லாம சன்னியாசா வெளியே போயிடணும். வெளியே போய் இன்னும் சொல்லக்கூடாது. அது மாதிரி சன்னியாசியா போறது எங்க? எங்க நீ போயிடு. நானு சன்னியாசா போவா? எங்க போய் பார்க்கணும்? துரியோதனை பார்க்கலாம். தெரியவில்லையோ? புரியும். நான் Thank you.
வண்டகமணி வண்டகமணி ஓந்த வீர வண்டகமணி பெருமையோடி நான் அடித்து போய்கிட்டியாடியே ஏய் இதற்கு முன்பதாக ஆட்சி செய்து வந்தார் யார் என் தந்தை திருநாட்டு மகாராஜா அவங்க அதற்கு பிறகு நான் வருகிறேன் என்றால் அதாவது பண்டைய துலகமணி அறிந்தவன் அது விளக்கன்னா அதாவது அந்த மாலை அடித்து கொண்டால் மாலை ஆமாம் நான் தான் வருகிறேன் என்று நீங்க தந்தைக்கு தெரியும் உங்க தந்தைக்கு தெரியும் ஆமாம் அப்படி இருந்தாலும் எனக்கு ஏற்பட்ட சத்ராதி தாயாதி விரோதி மகளாளி அவங்க பஞ்ச பசங்க குண்டவர்கள் யாரு பாண்டவங்க அந்த பஞ்ச பசங்க அந்த முண்டிச்சு பத்துது ஐயோ அப்படியே சொல்லாதீங்க ஏய் பங்காளிங்க ஏன் பங்காளி சொல்ல வெறுக்கிறேன் நீ பங்காளி நீ சொல்ற நான் ஏன் வெறுக்கிறேன் நான் வெறுக்கிறேன் ரோஜா சுயாகா செய்தார் பஞ்சவர்கள் அந்த ரோஜா சுயாத்தை பார்க்க போனீங்க அப்படி பார்க்க செடியாலே அந்த இடத்திலே மண்டபத்தை சுத்தி பார்த்து வரும் தவிர தவறி கீழே விழுந்தீங்க ஏண்டா நான் ராஜா ஒரு ஆண் ஒரு சிங்கம் நான் வீட்டை என்னையா ஐயா நான் வீடு அந்த அம்மா வந்து கீழே சொல்லிட்டு உங்களை ஒரு மாமண்ட முதல்ல வச்சுக்கிறாங்க தப்பு தானே ஓ போடி விழுந்து